வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருப்போம் சரித்திரம் டெஸ்ட் பேட்சில் கவர்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அதனுடைய மேக்ஸ் எக்ஸ்பிளேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதனுடைய மேக்ஸ் எக்ஸ்பிளேஷன் மட்டும் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தனி வட்டி கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. தனி வட்டி கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ ஆனவர் ஆண்டு ஒன்றுக்கு 14% வட்டி விகிதத்தில் பிக்கு ரூபாய் 17,000 கடனாக கொடுக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு பின் பி ஆனவர் ஏக்கு 25,000 ஒரு கை கடிகாரமும் தருகிறார்கள். கை கடிகாரத்தின் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து வட்டி கண்டுபிடிச்சிடலாம். தனி வட்டி ஃபஸ்ட்டு நமக்கு ஷார்ட்கட் தெரியும் இல்லையா? 100% எடுத்துருக்கோம். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காருன்னு கேட்டால் 15,000 வந்து கொடுத்துருக்காரு. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் 14%. எத்தனை வருஷம்னு கேட்டால் 6 வருஷம். ஃபஸ்ட்டு டோட்டல் வட்டி வந்து எவ்வளோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். எஸ்ஐ எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். 0000 போயிடுச்சு. மீதி இருக்கிறது கிராஸ் இருக்குது. கிராஸ் இருக்கிறத மல்டிபிள் பண்ணிக்கலாம். 150 × 14 × 6 பைத்தார் 60 6 24 84ன்னு வரும். பைத்தார் 60 6 24 84ன்னு வரும். இப்போ 84 0 0 5 20க்கு 0 மிச்சம் 2 4 4 4 4 6 0 0 8 40க்கு 0 மிச்சம் 4 8 8 8 4 கூட்டினாக்கா 12 8 4 கூட்டினா 12ன்னு வரும். 0 0 0 சரி 6 00621 12,600ன்னு சொல்லி வருது. 12,600ன்னு சொல்லி வருது. இப்போ எடுத்துக்கங்க, அவர் என்ன பண்ணுறாருன்னா வட்டியோடு பார்த்தீங்கன்னாக்கா 15,000 பிரின்சிபல் அமௌண்ட் அதோடு சேர்த்து 25,000 தராரு. அதோடு சேர்த்து தான் 25,000 தராரு. அப்போது 25,000ன்றது என்ன? 10,000 வட்டி தந்துருக்காரு. 10,000 வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற காசுக்கு ஒரு வாட்ச் வந்து கொடுத்துருக்காரு. மொத்தம் நமக்கு வட்டி மொத்தம் 12,600ன்னு சொல்லி கிடைக்குது. வட்டி பார்த்தீங்கன்னா 10,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. அப்போ 10,000 கழிச்சா நமக்கு வந்து 2,600ன்னு கிடைக்கும். 2,600ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ வாட்சோடைய ரேட் எவ்வளோன்னு கேட்டாக்கா 2,600 சொல்லி வாட்சோடைய ரேட்டு வந்து கிடைக்கும். இது லாஸ்ட் டைம் அதே மாதிரி தான் கொஷின் கொடுத்தேன். இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் கொஷின் ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தாலே ஓரளவுக்கு எல்லாமே ரிப்பீட்டட் மோடு தான் வரும். நான் தான் சரித்திரம் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய கொஷின் லைன் பை லைன் கொஷின், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொஷின், இந்த மாதிரி 80 days பண்ணாக்க ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலான்னு பண்ணேன். பட் யாருமே வந்து ஜாயின் பண்ணல. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது இருக்கிற 7 பேருக்கு பாருங்கள் என்னெல்லாம் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லி. இது நம்ம ஆல்ரெடி சொன்னோம். 60 50 40 30 எது வேணால் கொடுக்கட்டும், கொடுத்தாலே 200 அப்படின்னு சொல்லி தான் ஆன்சர் வந்து லாஸ்ட் டைமே சொன்னேன். லாஸ்ட் டைம் கேட்ட கொஷின் தான் திருப்பி இதுலேயும் கேட்டிருக்கேங்க. அடுத்து பாருங்கள், மேத்தமேட்டிக்ஸ் என்பது 5279352761 என்றவாறு குறிப்பிட்டால் எத்திக்ஸ் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது என்று கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கு எம்முக்கு பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏக்கு வந்து 2ன்னு சொல்லி அவங்களே நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற வேர்ட்லேருந்து தான் அவங்க கேட்டிருக்காங்க எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈயோடைய வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈயோடைய வேல்யூ சொல்லி பாருங்கள். 6th பிளேஸில் வந்துருக்கு ஈ வந்து, சாரி 5th பிளேஸில் வந்துருக்கு. இப்போ 5th பார்த்தீங்கன்னா 3 வந்துருக்கு. அப்போ 3. அடுத்து டி வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. 3வது இடத்துல 7 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்குது. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. 4வது இடத்துல 9 இருக்குது. அடுத்து ஹை வந்து இருக்குது. லாஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்குது. 6 வந்து இருக்குது. 6 வந்து இருக்குது. அடுத்தது சி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது. லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. எஸ் லாஸ்ட்டில் வந்து எஸ் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஎஸ் லாஸ்ட்டில் வந்து 3 அப்படியே இருக்குது. அப்போது 1 8 37918 39761 பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். இதுதான் லாஸ்ட் டைம் பார்த்த கொஷின் தான். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஆனால் ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் இருக்கும். 7 2 கூட்டினாக்க 9 1 0 8 கூட்டினாக்க 9. அப்போ 9வது வாய்ப்பால் அடிக்கிற மாதிரி வரும். நம்ம அதே மாதிரி தான் இந்த நம்பர் சீரீஸும் பண்ணாக்க கூட்டணும்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டே பாருங்கள், 2 3 2 5 கூட்டினாக்க 7 7 1 கூட்டினாக்க 8 8 1 9. அப்போ இது வந்து அடிப்படும். லாஸ்ட் டைம் பாருங்களேன் 10512 அதுவும் எனக்கு 9ன்னு சொல்லி வரும். 9ன்னு சொல்லி வரும். அப்போ எது தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஏ ஆப்ஷன் தான் வரும். ஏ ஆப்ஷன் சொல்லி தான் வரும். ஃபார்முலாவாக போடணும் அப்படின்னு பார்த்தா தியரியாக வந்து போடணும்னு சொல்லி கேட்டாக்க 72க்கு 108க்கும் எல்சிஎம் வந்து எடுங்க. 5 இலக்க எண் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண்ணான்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் எடுத்தாக்க நமக்கு வந்து 216ன்னு கிடைக்கும். 216ன்னு கிடைக்கும். மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்டாக்க 1,10,000 தான். 10,000 தான் எனக்கு மிகச்சிறிய 5 இலக்க எண். என்னதுன்னு கேட்டாக்க இதுதான் 9,999 என்பதுனாக்கா 4 இலக்க பெரிய எண் வரும். அடுத்த நம்பர் பண்ணாக்கா 5 இலக்க சிறிய எண் வந்து வரும். எல்சிஎம் எடுத்தோம் இல்லையா 216ன்னு சொல்லி கிடச்சி இல்லையா, அது வந்து வகுங்க. அது வந்து வகுத்தாக்க நமக்கு வந்து
4216 4216 864 மிச்சம் பார்த்தீங்கன்னாக்கா 136ன்னு கிடைக்கும். ஒரு 0 இருக்குது, 0 வந்து இறக்கிறேன். இப்போ வந்து 6ஆல் பெருக்கிறேன். 6216 பார்த்தீங்கன்னாக்கா 1296ன்னு சொல்லி கிடைக்கும். மீதி 640ன்னு வரும். 640ன்னு சொல்லி வரும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். 46 கிடச்சிருக்கு இல்லையா, அடுத்த நம்பர் எடுத்துங்க, 47ன்னு எடுத்துங்க. இப்போ 47ஐயும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் இல்லையா 216, இதையும் பெருக்குங்க. அவ்வளோதான், 216 பெருங்க. பெருக்குனாக்கா நமக்கு பாருங்க 10152 சொல்லி கிடைக்கும். 6 7 42 இல்லையா, 2 அப்படியே பெருக்கி போட்டிங்கனாக்கா கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து வந்துடும். தியரியே போகணுன்னு சொன்னால் இது ஷார்ட்கட்னாக்கா 9ஆல் வகுக்கக்கூடியது தான். அடுத்தது ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்த கொஷின் மாதிரி தான் இருக்கும். 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாட்களும் முடிப்பார். இந்த ரேஷியோ வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டாவே ஏக்கும் பிக்கும் ஆப்போசிட்லேருந்து எடுத்துங்க. அதாவது ஏ பார்த்தீங்கன்னாக்கா 10 நாள், பி பார்த்தீங்கன்னாக்கா 15 நாட்களில் முடிப்பார். அவர்கள் அந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டார்கள். பி பெரும் தொகை என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஏ வந்து 10 நாளில் முடிச்சிடுறாரு. பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 நாள் வேலை செய்யக்கூடியவர். இப்போ 10 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னு சொல்லி கேட்டாக்கா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக சம்பளம் தான் போகணும். ஏன்னா அவருக்கு வந்து எனர்ஜி வந்து அதிகம். இப்போ ஒரு வேலையை நான் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டாக்கா யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்களோ அவங்க டைமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி வந்து அதிகம் இல்லையா, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் தான் வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாக்க வந்து நம்ம ஆப்போசிட்டில் வந்து எடுத்துக்கணும். ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டில் வந்து எடுத்துக்கணும். அப்போது ஏ 15 பி 10, பி பார்த்தீங்கன்னாக்கா 10ன்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ அடிங்க, இது வந்து அடித்தாக்கா 3 5 2 5 10ன்னு வரும். 3:2 சொல்லி வந்துச்சா. இப்போ 3 2 கூட்டினா 5ன்னு ஆகிடுச்சு. 5ன்னு சொல்லி ஆகிடுச்சு. 5 வந்து 2 லட்சத்தை 5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்சத்தை அடிங்க. அடித்தாக்க 5 20. அப்போது 4000ன்றது ஒரு பங்கு. 4000 என்பது ஒரு பங்கு. இங்கே ஏ பார்த்தீங்கன்னா 3 பங்கு, பி வந்து பார்த்தீங்கன்னா 2 பங்கு. ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பங்கு, பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பங்கு வரும். அப்போ ஏக்கு 3 வந்து 4000 வந்து பெருக்கிறேன். 3 வந்து 4000 வந்து பெருக்கிறேன். 40,000 வந்துடும். 40,000 சொல்லி வரும். 3 பார்த்தீங்கன்னாக்கா 12. 3 பார்த்தீங்கன்னாக்கா 12. அப்போ 1,20,000 பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கு வந்து போகும். 1,20,000 ஏக்கும். பி தான் கேட்குறாங்க. பிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மடங்கு இருந்துச்சு. அப்போ 2 8 80,000 பார்த்தீங்கன்னாக்கா பிக்கு வந்து போய் சேரும். இந்த கொஷின் அதான் லாஸ்ட் டைம் பார்த்த கொஷின். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2 கொஷின் பாருங்கள், ஒரே முன்ன பார்த்த கொஷினுக்கு இப்போ பார்த்த கொஷினுமே 2 கொஷின் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தா ஒரு மாடல் கிடைச்சிரும் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அதே கொஷின் ரிப்பீட் ஆகும் 2 விஷயம். இதுதான் விஷயமே. ஏ ஆனவர் ஒரு வேலையை 15 நாட்களும் பி என்பவர் அதே வேலையை 20 நாட்களில் செய்து முடிக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 4 நாட்கள் செய்த பின் மீதி இருக்கும் வேலையின் அளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறது எல்சிஎம் வந்து எடுக்கணும். 15க்கும் 20 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்சிஎம் வந்து எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்து 60 கிடைக்குன்னு சொல்லி லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன். 60 தான் வந்து எல்சிஎம் வந்து கிடைக்கும். அந்த 60 பார்த்தீங்கன்னாக்கா 1/15 ப்ளஸ் 1/20 இருக்கும். இப்போது நம்ம எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 60ன்னு எடுத்தோமா, இந்த 60ஐ எத்தனை முறை பெருக்குனா 15ஆல் எத்தனை முறை பெருக்குனா நமக்கு 60 வரும்னு கேட்டிங்கனாக்கா 15 நாங்க பார்த்தீங்கன்னாக்கா 60. அப்போ 4 + 20 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 டைம் பெருக்குனா 20 வரும். அப்போ 3, அப்போ 7/60ன்னு சொல்லி வரும். 7/60ன்னு சொல்லி வரும். இந்த 7 மட்டும் அப்படியே வச்சுக்க சொல்லியிருப்பேன். இந்த 7ஓட 4 வந்து பெருக்குங்க. 7 வந்து 4 நாட்கள் 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க இல்லையா, 2 பேரும் வந்து சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போ 4 × 7 அப்படின்னா 28ன்னு வரும். 60 - 28 இப்போ இது பண்ணாக்க 32ன்னு கிடைக்கும். அப்போ 32/60 அடித்தா ஆன்சர் வந்து கிடைச்சிடும். 32/60 அடித்தா ஆன்சர் வந்து கிடைச்சிடும். 8 32, 15 பார்த்தீங்கன்னாக்கா 60. அப்போ 8/15 லாஸ்ட் இயர் பார்த்த கொஸ்டின், முன்ன கொஸ்டின் பார்த்தது. அடுத்தது ஒரு தியரை கேட்டிருக்கேங்க, ஃபார்முலா வந்து கேட்டிருக்கேங்க. கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகையை டேஷ் என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம். டேஷ் ஃபார்முலா வச்சு பார்க்கலான்னுங்கிறாங்க. காலாண்டுக்கு அப்படின்னு சொல்லி ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 4 A is equal to phi of 1 plus r/400 power of n4 4n சொல்லி வரும் காலாண்டுக்கு. அதே ஒரு ஆண்டுக்குன்னு சொல்லி கேட்டாக்கா phi of 1 plus r/100. ஓகேவா?
ஒரு 2 வருஷத்துக்குன்னா இந்த ஃபார்முலா வந்துடும். வருஷம் வந்து மாறி போயிட்டுருக்கும். இதுதான் என்னுடைய ஃபார்முலா. அடுத்தது ரூபாய் 800 ஆனது 3 வருட தனி வட்டியில் மொத்தம் ரூபாய் 920 மாறுகிறது. வட்டி வீதம் 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்ன? 3% அதிகரித்தா என்ன தொகை கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த 3% வந்து கண்டுபிடிச்சிடலாம். 3 வருஷத்துக்கு 3% எவ்வளோ வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டோட வந்து கூட்டிக்கணும். பாருங்கள், 100% இருக்குது. 100% என்பது 800 ரூபா. 100% என்பது இது 800 ரூபா. அடுத்தது 3 வருடம் 3%. 3 × 3 3 × 3 வரும். இதுக்கு எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். 0000 போயிடுச்சு. 8ம் கிராஸில் இருக்குது. 8ம் 9ம் வந்து கிராஸில் இருக்குது. 3 9 இல்லையா? அப்போ 8 9 பார்த்தீங்கன்னாக்கா 72. 8 9 பார்த்தீங்கன்னாக்கா 72ன்னு வரும். அப்போது ஆல்ரெடி 920 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் 3% இன்க்ரீஸ் பண்ணால் தானே, அதுதான் அந்த 72 ரூபா. அப்போ 920ஓட 72 கூட்டினாக்க 992 ரூபா. 992 ரூபான்னு சொல்லி கிடைக்கும். ஆட்கள் நாட்கள் கொஷின். 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பார் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பார்? 48 ஆண்களாம் ஒரு வேலைனாக்கா கீழே வரும். அதை நம்ம பை வந்து போட தேவையில்லை. ஒரு வேலை தானே, ஒன்று வந்து போட தேவையில்லை. 7 மணி நேரம் செய்து 24 நாட்களில் முடிப்பாராம். 24 முடிப்பார் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பார்? எக்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? நேராக அப்படியே டேரெக்டாக வந்து அடிச்சிடலாம். 4 8 8 5 8 40 6 8 48 6 8 48 வரும். 4 7 7 3 7 22 4 7 28 வரும். 4 7 28 வரும். 4 4 5 20 6 24. மீதி இருக்கிறது என்ன? 6 6 தான் இருக்குது. 6 6 பிறகுனாக்கா 36. 6 6 பிறகுனாக்கா 36. அடுத்தது இது வந்து பொது வகுத்தி. இது கொஞ்சம் டஃப்பாக போகிற மாதிரி போகும். இது மட்டும் எனக்கு நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் தனி வட்டி கூட்டு வட்டி சேர்ந்து 5 கொஷின், எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப் கேட்டு ஒரு 5 கொஷின். இது மட்டும் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு 10 கொஷின் வந்து ஈஸியாக போடலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் பிரித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபேக்டரேஷன் பண்ணி தான் போடணும், வேறு வழி இல்லை. ஷார்ட்கட்லாம் அதுக்கு வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் பவர் 4 - 1 இருக்குது. எக்ஸ் பவர் 4 - 1 இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு பிரித்து எழுதணும். எப்படி பிரித்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் பவர் 4 ஆகிடுச்சா, நம்ம பெருக்கினாக்க 2 2 ஆகிடுச்சு இல்லையா? இங்கே -1 இருக்குது. 1 என்ன பெருக்கினாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். இன்னும் ஸ்கொயர் பண்ணாலே 1 தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா -1 போட்டு -1 ஸ்கொயர்னு மாற்றிங்க. சேமாக வர மாதிரி மாற்றிங்க. இப்போ இதை வந்து பிரிக்கலாம். இதையும் வந்து பிரித்து எழுதலாம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் -1, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் + 1 எக்ஸ் ஸ்கொயர் + 1 எக்ஸ் ஸ்கொயர் -1 அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் + 1 எக்ஸ் ஸ்கொயர் -1ன்னு சொல்லி மாறும். +1 -1 சொல்லி வரும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னாக்கா x³ - x ஸ்கொயர் + x - 1ன்னு இருக்குது. இதை வந்து பிரித்து எழுதணும். அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரித்து எழுதணும். ஃபஸ்ட்டு x³ இருக்கு இல்லையா? x³ - x ஸ்கொயர்னு இருக்குது. அந்த எக்ஸுன்ற இடத்துல நான் 1ன்னு வச்சுக்கிறேன். அந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வந்து 1 எடுத்துருங்க. x³ x ஸ்கொயர் இருக்குது. மொத்தமாக நான் x ஸ்கொயர்னு வெளியே எடுக்கிறேன். x ஸ்கொயர் × x - 1 x - 1ன்னு சொல்லி எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், x³ ஆகிடுச்சா? உள்ள பிறகுனா அதே மாதிரி x ஸ்கொயர் ஆகிடுச்சா? 1ஓட பிறகுனாக்கா x ஸ்கொயர் ஆகிடுச்சா? ஃபஸ்ட்டு இதை வந்து மாற்றிட்டேன். x³ இதை வந்து மாற்றிட்டேன். அடுத்து ப்ளஸ் இருக்குது. அடுத்து பாருங்க, ப்ளஸ் வந்துருக்கு. x - 1ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே எடுத்துக்கிறேன். x - 1ன்னு சொல்லி அப்படியே வந்து எடுத்துக்கிறேன். x - 1 இப்போ ஈக்குவல் பாருங்கள், x ஸ்கொயர் x - 1ன்னு இருக்குது. x ஸ்கொயர் x - 1 இருக்குது. அப்போது x ஸ்கொயர் + 1 x ஸ்கொயர் + 1 எடுத்துக்கிறேன். ஓகேவா? x ஸ்கொயர் + 1 எடுத்துக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா x - 1ன்னு எடுத்துக்கிறேன். x - 1ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து ரெண்டாவது முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள், x பவர் ஆஃப் 5 - x பவர் ஆஃப் 4 - x + 1ன்னு சொல்லியிருக்கு. இதையும் வந்து பிரித்து எழுதுகிறேன். இதையும் பாருங்க பிரித்து எழுதுகிறேன். இங்கே எப்படி 3 2 பிரித்து எழுதணுமோ அதே மாதிரி 5 4 வந்து பிரித்து எழுதுகிறோம். 5 4 வந்து பாருங்க பிரித்து எழுதுகிறோம். எப்படி எழுதுன்னு கேட்டாக்கா x பவர் 4 x - 1 x - 1ன்னு எழுதுகிறேன். பாருங்கள், உள்ள பிறகுனாக்க எக்ஸோட பிறகுனாக்க x பவர் 5 ஆகிடுச்சா? 1 பிறகுனாக்க x பவர் 4 ஆகிடுச்சா? இந்த மாதிரி வந்து பிரித்து எழுதிட்டேன். இதை வந்து பிரித்து எழுதிட்டேன். அடுத்து மைனஸ் இருக்குது. அடுத்து பாருங்க, மைனஸ் வந்துருக்கு.
எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லியிருக்கு. அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பண்ணாக்க உள்ளே பெருக்கிறாங்க. இந்த மைனஸ் வந்து உள்ளே பெருக்கிச்சுன்னு கேட்டாக்கா மைனஸ் தான் வரும் இல்லையா, ப்ளஸ் வந்து மைனஸாக மாற்றுறேன் இல்லையா, அதனால் டேரெக்டாக எக்ஸ் மைனஸ் ஒன்று போட்டுக்கிறேன். டேரெக்டாக எக்ஸ் மைனஸ் ஒன்று சொல்லி போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மைனஸ் உள்ளே வந்து பெருக்கினா மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா, மாறி வரும் இல்லையா, அதை வந்து அப்படியே பெருக்கிட்டேன். இப்போ அடுத்து பாருங்கள், இதை வந்து இன்னும் ஷார்ட் பண்ணுறேன். இதை வந்து இன்னும் ஷார்ட் பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒன், எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒன் சொல்லி மாற்றியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து ஷார்ட் பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இந்த அதாவது எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒன் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் பிரித்து எழுதுறேன். ஸ்கொயராக பிரித்து எழுதுறேன். ஒன்று ப்ளஸ் ஆகும், இன்னொன்று பண்ணிக்க மைனஸ் ஆகும். மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி மாறும். இதை வந்து இன்னும் ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு என்ன மீ பொது வகுத்தி. மீ பொது வகுத்தின்னு கேட்டாக்கா மூணுத்துலேயும் காமனாக இருக்கிறது மட்டும் தான் எழுத முடியும். காமனாக இருக்கிறது எது மட்டும் பாருங்கள். காமனாக இருக்கிறது எது மட்டும் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று வந்து காமனாக இருக்கும் மூணுத்துலேயும். இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் வந்து காமனாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் மைனஸ் ஒன்று வந்து காமனாக இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயுமே வந்து காமனாக இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா சி ஆன்சர் வந்து சரியாக வரும். சி ஆன்சர் வந்து சரியாக வரும். இது ஃபேக்டரேஷன் எல்சிஎம் ஹெச்எஃப் மட்டும் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். அடுத்தது 10,000-இன் 25% மதிப்பின் 15% என்பது என்ன ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. 10,000 கொடுத்துருக்காங்க. 10,000 25%, 25% கீழே 100 போட்டுக்கணும். 15% கீழே வந்து 100 போட்டுக்கணும், அவ்வளோதான். 0000 படிச்சு 0000 படிச்சு இருக்கிறது 25 15. அது பெருக்கினாக்கா நமக்கு 425ன்னு சொல்லி அடிக்கும். அடுத்த கொஸ்டின் எனக்கு, ஒரு கூட்டுத்தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² + 3n/2 எனில் 10வது உறுப்பு காண்க. 10வது உறுப்பு காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 10வது உறுப்பு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி கொஷின் கேட்டால், அதாவது n கொடுத்து கொஷின் கேட்டாக்க ஒரே ஒரு ஃபார்மேட் மட்டும் பண்ணுங்கள். n கொடுத்து கொஷின் கேட்டாலே ஒரே ஒரு ஃபார்மேட் மட்டும் பண்ணுங்கள். இந்த 10வது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, 10வது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. அந்த 10வது என்ன உறுப்பு கேட்டாலும் சரி, எந்த உறுப்பு கேட்டாலும் சரி, அதுக்கு முன்னே நம்பரோட கூடி எடுங்க. இப்போ 15ன்னு கேட்டால் அதுக்கு முன்னே நம்பர் 14. இங்கே 10ன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னே நம்பர் பார்த்தீங்கன்னா 9. அதை வந்து கூட்டிங்க, 19ன்னு சொல்லி வருது இல்லையா, முன்னே நம்பரை வந்து கூட்டிங்க. 1 19 ஆகிடுச்சா. இங்கே n² கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த n² மட்டும் வேல்யூ பார்த்திங்கனாக்கா நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த ஒரே நம்பர் மட்டும் கொடுங்க. n-க்கு வந்து கொடுக்க தேவையில்லை. பக்கத்தில் 3n இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு வந்து கொடுக்க தேவையில்லை. அதாவது 5 × 19. புரிஞ்சுதா? அந்த கொடுத்துருக்க எத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதுக்கு முன்னே நம்பரோட கூட்டி n² இருக்கு இல்லையா, அந்த ஒரு இடத்துல மட்டும் போட்டுனா போதும். ஒரு இடத்துல மட்டும் போட்டு +3 கொடுத்துருக்காங்களா, +3/2, +3/2, அவ்வளோதான் ஆன்சர். இப்போ வந்து பெருக்கி போட்டால் ஆன்சர் வந்து முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது பெருக்கணும். 5 × 19, 5 × 19, 9 5 பார்த்தீங்கன்னாக்கா 45, 5க்கு 5 மிச்சம் 4, I1 5 5 பார்த்தீங்கன்னா 95, 95ஓட 3 கூட்டினாக்கா 98, 98/2 அடிச்சாக பார்த்தீங்கன்னாக்கா 49ன்னு கிடைக்கும். அப்போ 49 என்பது சரியான ஆன்சர். இந்த ஒரு மெத்தடுக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், -11, -15, -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க. 19வது உறுப்பை வந்து காண சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் தான். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பாருங்கள். -11, -15, -19 இருக்குது. நான் மைனஸை விட்டு ப்ளஸ்ன்னு அப்படியே எடுத்துக்கிறேன். ப்ளஸ்னே வந்து எடுத்துக்கிறேன். லாஸ்ட் ஆன்சரில் வந்து மைனஸ் போட்டுக்கலாம். 11, 15, 19 இருக்குது. டிஃப்ரெண்ட் என்ன? 4ன்றது டிஃப்ரெண்ட்டு. 4 தான் வந்து இப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கா. 4 தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. கொடுத்துருக்க உறுப்பு என்ன? 19ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 19 × 4, 19 × 4 பெருக்குங்க. பெருக்குனாங்க பண்ணுங்க, 9 பண்ணுங்க, 36க்கு 6 மிச்சம் 3, 1 4 3 பார்த்தீங்கன்னாக்கா 7, 76ன்னு சொல்லி கிடச்சிச்சு. 76ன்னு சொல்லி கிடச்சிச்சு. இந்த -11க்கு ஒரு 4 கழிச்சா என்ன வரும்னு கேட்டாக்கா அதுக்கு முன்னே நம்பர் 7ன்னு சொல்லி வரும். 7ன்னு சொல்லி வருமா? சரி, 7ன்னு சொல்லி வரும். 7ன்னு சொல்லி வரும். அப்போ அந்த 7 கூட்டிக்கிங்க. 7 கூட்டினாக்கா 76 + 7, 76 + 7 கூட்டினாக்கா பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 83 கிடைக்கும். மைனஸ் இருக்குது ஆல்ரெடி, அப்போ மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து முடிஞ்சது. அடுத்த கொஷின், தொடரின் அடுத்த இரு எண்களை காண்க. தொடரின் அடுத்த இரு எண்களையும் காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 விட்டு 1 பார்க்கணும். 1 விட்டு 1 பார்க்கணும். ஏன்னா 4 5ன்னு சொல்லி கண்டினியூவாக கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1 விட்டு 1 தான் பார்க்கணும். ஃபஸ்ட் டைமே 2 கண்டினியூவாக கொடுத்தா 1 விட்டு 1 பார்க்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 4
12 பாருங்கள். 4க்கும் 12க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள். 4க்கும் 12க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 8. 4க்கும் 12க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 8ன்னு வரும். அடுத்தது 5க்கும் 17க்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். 5க்கும் 17க்கு வந்து டிஃப்ரெண்ட் பாருங்கள். 5க்கும் 17க்கு உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 12. 12ன்னு சொல்லி வரும். 8 12ன்னு சொல்லி வருது. 8 12ன்னு சொல்லி வருது. கீழே பாருங்கள். இப்போது 4க்கு 8க்கு டிஃப்ரெண்ட்டு 8 வருதா, 12க்கும் 28க்கும் பார்க்கணும். 12க்கு 28க்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள். 8 வந்து 2ஆல் பெருக்கியிருப்பாங்க 2ஆல். 8 2ஆல் பெருக்கினாக்கா 16. 12ஓட 16 கூட்டினா 28ன்னு சொல்லி வரும். 12ஓட 16 கூட்டினா 28ன்னு சொல்லி வரும். அப்போ 16 வரும். அப்போ 28ஓட 16 2ஆல் பெருக்கினாக்கா 32 வரும். இப்போ 28 ஒரு 32. 28 ஒரு 32 பெருக்கினா நமக்கு வந்து ஆன்சர் பண்ணினாக்கா 8 2 10 0 மிச்சம் 1 6. சாரி, பெருக்கக்கூடாது. 8 8 கூப்பிட்டு போயிருக்காங்க. 8 8 கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ பாருங்கள், 14ஓட திருப்பி 8 கூட்டினா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 24ன்னு அடிக்கும். அப்போ 24 28 கூட்டுறோம். 24 28 கூட்டுறோம். 8 4 பாருங்கள் 10 12 2 மிச்சம் 1 52. ஃபஸ்ட்டு வேலை பண்ணாக்கா 52 கிடச்சிச்சு. அடுத்து பாருங்கள் 12 கொடுத்துருக்காங்களா. 5க்கும் 17க்கும் டிஃப்ரெண்ட் வந்து 12. அடுத்து பாருங்கள் 17க்கும் 37க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. 17க்கும் 37க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள். 12 ஒரு 8 கூட்டியிருக்காங்க. 12 8 கூட்டினாலும் 20 வரும். அப்போ 20 வருது. அதாவது 17க்கும் 37க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பண்ணாக்கா 20ன்னு சொல்லி வருது. 20ன்னு சொல்லி பார்த்தாக்கா வருது. அதான் 12 8 கூட்டியிருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 37ன்னு வரும். 20 மாதிரி 37ன்னு வரும். இப்போ 37ஓட ஆல்ரெடி 20 கிடச்சிச்சு. 8 கூட்டியிருக்காங்க, 20 கிடச்சிச்சு. திருப்பி ஒரு 8 கூட்டினா என்ன ஆகும்? 28ன்னு மாறும். 28ன்னு மாறும். 7 8 இப்போ கூட்டுறோம். 7 7 14, 1 பார்த்தீங்கன்னா 15. அப்போ 5ன்னு சொல்லி வரும். மிச்சம் 1 6 65ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இன்னும் 8 8 பண்ணியிருக்காங்க. மேலே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதா ஃபஸ்ட்டு 12ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வரனால 52 65. 52 65ன்றது சரியான ஆன்சர். 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகிறது. அதன் மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை என்ன? 2 பகடை. 2 பகடைனாவே 36ன்னு தெரியும் இல்லையா? 1,1 லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா 1,6 லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2,1 அப்படின்னு போயிட்டு 6,1 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 6,6 அப்படின்னு சொல்லி போகும் இல்லையா? 6 36 கிராஸஸ் இருக்கு இல்லையா? அதுதான் 36 என்பது சரியான ஆன்சர். 6 பவர் ஆஃப் 2ன்னு வரும். அடுத்தது 20 பவர் 40 ப்ளஸ் 20 பவர் 40இன் மதிப்பு என்ன? மதிப்பு காண்க. ப்ளஸில் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டாக்க 2 டைம் கொடுத்துருக்காங்க. சேம் மதிப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2 × xன்னு எடுத்துக்கலாமா? 2 × xன்ற மெத்தடில் வந்து எடுத்துக்கலாமா? அப்போ பாருங்கள், 2 × xனாக்க 2 பவர் ஆஃப் 40. 2 × 2 பவர் ஆஃப் 40ன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து 1 இருக்கிறது அர்த்தம். இங்கே வந்து எப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா பவர் அடுக்கில் வந்து 1 இருக்கிறது தான் அர்த்தம். 0 வந்து வராது. ஏன்னா 0ஓட எந்த நம்பர் பெருக்கணும்னு 0 ஆகிடும். அதனால் ஞாபகம் வச்சுங்க. 100ஆல் 0 பெருக்கணும்னு 0 தான். 10ஆல் 0 பெருக்கணும்னு 0 தான். கோடியால் 0 பெருக்கணும்னு 0 தான். அதனால் 2 அடுக்கு பவர் என்றைக்குமே 1 இருக்கிறது அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்கள், பெருக்கிறோம். 2 × 2 வந்து பாருங்க 4. இது 40 40 சேர்ந்தாக்க என்ன ஆகிடும்? 41 ஆகிடும். 41ன்னு சொல்லி மாறிடும். 41ன்னு சொல்லி மாறிடும். இப்போ 4 பவர் ஆஃப் சரி சேமாக அப்படியே எடுத்துக்கிறோம். சேமாக வந்து எடுத்துக்கிறோம். 2 பவர் ஆஃப் 41. 40 1 கூட்டினாக்க 41. 2 பவர் ஆஃப் 41. 2 பவர் ஆஃப் 41 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து மாறும். அடுத்தது இரு கோளங்களின் வலைப்பரப்புகளின் விகிதம் 9:16 எனில் அவற்றின் கன அளவின் விகிதம் கேட்குறாங்க. கன அளவின் விகிதம் கேட்குறாங்க. விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க. 9:16 சொல்லி கொடுத்தாங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து அடிச்சிடலாம். 3 9 நாங்கள் 16. அப்போது 3:4 ஆகிடும். இதனுடைய கன அளவு கண்டுபிடிச்சா போதும். 3 9 9 9 9 27ன்னு வரும். அப்போ 27 கன அளவுலாம் ஸ்கியூப் ரூட் தானே, ஸ்கியூப் ரூட்னு சொல்லி வரும். 4 பார்த்தீங்கன்னாக்கா 4 16 பார்த்தீங்கன்னாக்கா 64. இப்போ பி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். இதுவும் லாஸ்ட் டைம் பார்த்த கொஷின் தான். தப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் வேல்யூ வந்து வராது. பக்கமே 2ன்னு சொல்லி வரும். பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிட்ட இருக்குது. லாஸ்ட் டைமே பார்த்த கொஷின். இதுவும் பாருங்க பார்த்த கொஷின் தான். ஆன்சர் வந்து 5ன்னு சொல்லி வரும். ஆன்சர் வந்து 5ன்னு சொல்லி வரும். அது உலகின் வலைபரப்பு. உலகின் வலைபரப்பு ஃபார்முலா பண்ணிக்க 4/3. 4/3 r கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் R³ வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களே வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. 11352/7.
11352/7 சொல்லி அவங்களே வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ 4/3 பையோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 22/7. கேபிட்டல் ஆர் வந்து பாருங்க 8 மடங்குன்னு சொல்லிடுறாங்க, 8 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கியூப் பண்ணுறோம், 8 ஸ்கியூப் பண்ணாக்கா 512 சொல்லி கிடைக்கும், 512 சொல்லி கிடைக்கும். 512 இன்ட்டு மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கியூப், இதனுடைய வேலையை தான் வந்து கண்டுபிடிக்கணும். 11,352/7 சொல்லி ஆன்சர் வந்திருக்கும். 7 டேரெக்டாக இருக்குது, அடிச்சிடலாம். 7 பார்த்தாக்கா டேரெக்டாக இருக்குது, வந்து அடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 22 இருக்குது, இந்த பக்கம் 11352 இருக்குது. 2 11 22, 2 11 22, ஒவ்வொரு 11 11. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 10 11 110, 10 11 பண்ணிக்க 110 வரும். பக்கம் ஒரு 3 5 35 சொல்லி மாறிடும். 3 15 பண்ணிக்க 3 11 31, மீதி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 2 11 22, 1032 சொல்லி மாறும், 1032 சொல்லி மாறும். ஓர் 2 2 இங்கே அடிக்கிறோம், ஓர் 2 2 அடித்தாக்க 516 சொல்லி அடிக்கும். திருப்பி வந்து 4 இருக்குது, 4 வந்து அடிக்கிறோம், 4 வந்து அடித்தாக்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் 4 மிச்சம் 1, 2 நாங்கள் 8 மிச்சம் பார்த்தீங்கன்னாக்கா 3 கிடைக்கும். 9 நாங்கள் பார்த்தீங்கன்னா 36, 129 கிடைக்கும், 129 கிடைக்கும். இருக்கிற மதிப்பு இங்கே ஒரு 3 இருக்குது, அதை டிவைடில் இருக்கிறத மேலே வந்து எடுத்துகிட்டு போகணும். மேலே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு 129 இன்ட்டு 3 வந்து பெருக்கணும். 122 இன்ட்டு 9 பெருக்கினாக்கா 3 வந்து பெருக்கினாக்கா 9 27, அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் வந்து 387 கிடைக்கும், 387 கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு 515 512 மைனஸ் ஆர் ஸ்கியூப் ஈக்குவல் டு 387 இருக்குது. இப்போ வந்து இப்படி வந்து இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மதிப்பு அந்த பக்கத்தில் இருப்பினாக்கா மைனஸ் ஆகிடும், மைனஸ் வந்து ஆகிடும். அப்போ 512 மைனஸ் 387 ஈக்குவல் டு ஆர் ஸ்கியூப். இதில் வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 125 கிடைக்கும். 125 ஈக்குவல் டு ஆர் ஸ்கியூப். ஆர் ஸ்கியூப்னாக்கா 125 ஸ்கியூப் எடுத்தால் என்ன 5ன்னு சொல்லி வரும், 5ன்னு சொல்லி ஃபஸ்ட்டே வந்து ஆன்சர் சொன்னோம் இல்லையா. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின், ப்ரீவியஸ் கொஷின் பார்க்குறது எவ்வளோக்கு எவ்வளோ மேல். நீங்கள் அப்படியே கொஷின் போய்ட்டு இப்போ குரூப் 4லாம் உட்காந்திங்கனாக்கா ஈஸியாக வந்து அடிச்சுட்டு வந்துடலாம். இதுதான் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க, இன்றைக்கி தான் புரிஞ்சிக்க போகிறீங்களே தெரில. அடுத்தது ஆஷிஷ் ரூபாய் 32,000 ஆரம்ப முதலீட்டில் ஒரு புத்தக கடையை திறந்தார். முதல் ஆண்டு அவருக்கு 5% இழப்பு ஏற்பட்டது. இருப்பினும் 2ஆம் ஆண்டில் அவர் 10% லாபம் ஈட்டினார். 3ஆம் ஆண்டில் 12.5% உயர்ந்தது. 3 வருடங்களுக்கு முழுவதும் அவரது நிகர லாபத்தை கணக்கிடுங்க. நம்ம கூட்டு வட்டி மெத்தட்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கூட்டு வட்டி மெத்தடில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 32,000, ஃபஸ்ட்டு 32,000க்கு 5% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிங்க. 32,000 இன்ட்டு 5/100, 5/100 0000 படித்து 320ஐயும் 5 பெருக்கிறேன். பெருக்கினா எனக்கு பண்ணாக்கா 1600 கிடைக்கும். 1600 சொல்லி கிடைக்கும். 5% என்பது 1600. இழப்பு ஏற்படுகிறான், நஷ்டம் வந்து ஏற்படுகிறீங்கட்டாக்க கழிக்கணும். அப்போ 32,000லேருந்து அந்த 1600 கழிச்சா, 32,000 அந்த 1600 கழிச்சா நமக்கு வந்து 30,400 ரூபான்னு சொல்லி கிடைக்கும். 30,400 ரூபான்னு சொல்லி கிடைக்கும். இதுக்கு வந்து 10% கண்டுபிடிக்கணும். அடுத்து பண்ணாக்க 2ஆவது ஆண்டில் பண்ணாக்க 10% லாபம் இருக்கு இல்லையா, லாபம் வந்து கண்டுபிடிக்கணும். 10% ஈஸியாக வந்து சொல்லிடலாம். ஒரு 0 கட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு, ஒரு 0 கட் பண்ணால் ஈஸியாக வந்து முடிஞ்சிச்சு, போட தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக வந்து போடலாம். அப்போது 3040 சொல்லி கிடைக்கும். 0 4 4 ஒரு 3 ஒரு 3 33,440 ரூபா கிடச்சிருக்கு. 2ஆவது ஆண்டு பண்ணிக்க 33,440 இருக்குது. இதுக்கு அடுத்து பண்ணிக்க 12% இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிங்க. 12.5/100 இருக்குது. இங்கே வந்து பண்ணிக்க 0 இருக்குது, பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை கட் பண்ண கீழே வந்து பண்ணிக்க 1000 மாற்றிக்கிறேன். ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சா புள்ளி வந்து எக்ஸ்ட்ரா பண்ணாக்க 0 ஆகிடும் இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து தள்ளி போயிடும். இப்போ பாருங்கள் 125/1000 ஆகிடுச்சு, 125/1000 ஆகிடுச்சு. ஒரு 0 கேன்சல், ஒரு 0 கேன்சல். 5 25, 5 25 பண்ணிக்க 125, 4 25 200, 100, 4 25 100ன்னு மாறிடும். நாங்கள் இங்கே அடித்தாக்க 8 32, 8 32 மிச்சம் 1, 2 8, 3 12, 3 12 மிச்சம் 1 வந்து வரும், 2 வரும், 5 20, 6 24, 836யும் 5 இருக்குது. இதை வந்து நான் பெருக்கினா எனக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆன்சர் பண்ணிக்க 4180 கிடைக்கும். 4180 கிடைக்கும். முன்ன மதிப்பு என்ன இருந்துச்சு, ஆல்ரெடி 33,440 இருந்துச்சு, 440 சொல்லி இருந்துச்சு இல்லையா. இதை வந்து கூட்டுறேன், இதை வந்து கூட்டினாக்க பண்ணிக்க 0 4 8 கூட்டினாக்க 10 12, 2 மிச்சம் 1 6 7
3 37,620 கிடைக்கும். 37,620 கிடைக்கும். இப்போது ஃபஸ்ட்டு 32,000 இருக்குது. இதோட கழிங்க அவ்வளோதான். இதோட 37,620 32,000 கழிச்சா நமக்கு மீதி 5,620 சொல்லி ஆன்சர் வந்து கிடைக்கும். 5,620 சொல்லி ஆன்சர் வந்து கிடைக்கும். பாக்டீரியா கொஷின் மாதிரி தான். அடுத்து 10 வருடங்கள் ஒரு தொகை இரு மடங்கு கொஷின் தனி வழியில் பார்த்தீங்கன்னாக்கா இரு மடங்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேங்க. மடங்கு நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். எத்தனை மடங்கு வேணால் கொடுக்கிட்டா அதோட -1 பண்ணுறேங்க, அவ்வளோதான். மடங்குன்னு கேட்டாலே அதோட 1 மைனஸ் பண்ணிடணும். -1 தான் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் 10 வருடங்களாம். 10 வருடங்களில் ஒரு தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 என்பது 10 வருடம். 100 என்பது 10 வருடம். அந்த இதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. 1 தான் எடுத்துக்கணும். 1 தான் சொல்லி எடுத்து நம்பர் ஆஃப் இயர் 1 அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்கணும். அதெல்லாம் 1 போட தேவையில்ல. முழு தொகையும் 1 தான் எடுத்துக்கணும். அதெல்லாம் நம்ம போடலை, டேரெக்டாக வந்து போடலாம். சும்மா கூட போட்டு வச்சுக்கிங்க. பாருங்கள் இரு மடங்கு ஆகுறதான். இரு மடங்காகுதுன்னு கேட்டாக்கா 1 கழிச்சா போதும். அப்போது 2ல் -1 போச்சுன்னு கேட்டால் 1 தான் வரும். இப்போ டேரெக்டாக வந்து 1ன்னு போட்டுக்கிறேன். டேரெக்டாக வந்து 1ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. நேரில் இருந்து அடிச்சிக்கலாம் இல்லையா? 1 இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. பாருங்கள் இருக்கிறது பாருங்க 1 10 தான் இருக்குது. மீதி இருக்கிறது 10% தான். இப்போ 10%. அடுத்து பாருங்கள் விகித கணக்கு கொடுத்துருக்காங்க. A/B = 8:12, BC = 24:15 சொல்லிட்டுருக்குங்க. நான் இதை எடுத்து போட்ட பிறகுனா எனக்கு பெருசாக வேல்யூ வரும். டேரெக்டாக இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாள் அடிப்படும். 4 வந்து அடிப்படுமா? 2×8 3×12 2×8 3×12. இங்கே பாருங்கள் 3ஆம் வாய்ப்பால் வந்து அடிப்படும். 7 21 8 24 5 5 5 5 சொல்லி மாறிடும். இப்போ பாருங்கள் A/B/C A/B/C ஏவுடைய மதிப்பு எனக்கு 2:3 2:3. பக்கம் வேலையை வந்து எனக்கு 3 அப்படியே போட்டுக்கலாம். பக்கம் என்ன வேல்யூ இருக்குது அதை அப்படியே போட்டுக்கலாம். BC = 8:5 இருக்குது. முன்ன வேல்யூ வந்து அப்படியே போட்டுக்கலாம். 2×8 எனக்கு 16 2×8 16 3×8 24 3×8 24 3×5 5 3×5 5. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். அடுத்தது 15 20 24 32 36 என்ற எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க. மீசியம் வந்து எடுத்துகிட்டு சொல்லியிருக்குங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னாக்கா 1440 வரும். 1440 வரும். இதுக்கு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து பண்ணாக்கா லாஸ்ட் நம்பரை மட்டும் பாருங்கள். லாஸ்ட்டு பெரிய அதாவது ஹையஸ்ட் வேல்யூ எது இருக்கோ அதை மட்டும் பாருங்கள். அதை கூட்டுங்க. 3 6 கூட்டினாக்கா 9 வரும். அப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா எது வந்து கூட்டினா 9 வருதுன்னு பாருங்கள். 1 4 4 கூட்டினா மட்டும்தான் 9ன்னு சொல்லி வரும். தனித்தனியாக பிரித்து கூட்டணும். ஓகேவா? இந்த ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுங்க. இருக்கக்கூடியது பெரிய எண் பார்த்தீங்கன்னா 36 தான். இருக்கிறதுலே பெருசு பார்த்தீங்கன்னா 36 9 வருது. இங்கே கூட்டினா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1440 தான் வந்து பெருசாக வருது. 9ன்றது ஷார்ட்கட். அடுத்தது கூடுதல் 99 மீப்பெரு பொது வகுத்தி எண் 9 உடைய மிகை எண் ஜோடிகளில் எண்ணிக்கை, அதாவது ஜோடி எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. டேரெக்டாக வந்து அடிங்க. 9 இங்கே 99 அடித்தாக்கா 11 வரும். அப்போ கூட்டினா எனக்கு வந்து 11 வரும். கூட்டா பார்த்தாக்கா 11 சொல்லி வரணும். 10 1 கூட்டினா 11 9 2 கூட்டினா 11 8 3 கூட்டினா 11 7 4 கூட்டினாக்கா 11. அடுத்து பார்த்தாக்கா 6 5 கூட்டினா 11 6 5 கூட்டினாக்கா 11. திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா 4 7 ரிட்டர்ன் மோடில் வரும். அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. இதுதான் இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான ஜோடி வரும். அப்போ 5 வேல்யூ இருக்கு இல்லையா? 1 2 3 4 5 இருக்குது. 5 என்பது சரியான ஜோடிகள். ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்வில் A மற்றும் B ஆகிய இரு நபர்களின் A ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். மொத்த வாக்குகளில் A ஆனவர் 58% பெறுகிறார்கள். பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க. மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை வந்து கேட்குறாங்க. ஏவுடைய வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 58% சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ பியுடைய ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடுங்க. 58லேருந்து 100 கழிங்க. 100 கழிச்சா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 58 கழிச்சா 42 அடிக்கும். அப்போ பி வாங்கின சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா 42. பி வாங்கினது பார்த்தீங்கன்னாக்கா 42. 58லேருந்து 42 கழிங்க. ஏன்னா இங்கே 192 ஏக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து வித்தியாசம் பாருங்கள். 58க்கும் 42க்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா 16 சொல்லி வரும். இப்போ 16% தான் 192னா 100% எவ்வளோ? 100% எவ்வளோ? சிம்பிள் கொஷின், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 2ஆம் வாய்ப்பால் வந்து அடிக்கிறேன். 50 இங்கே அடித்தாக்க 8 2 16 8 2 16 வரும். 1 8 8 2 8 16 2 8 16 வரும். மிச்சம் எனக்கு 3 வந்து இருக்குது. மிச்சம் 3 வந்து இருக்குது.
4 8 32 4 8 32 வரும். அப்போ 50 × 24 50 × 24 0 5 20 0 2 10 1200 என்பது சரியான ஆன்சர். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. தேங்க்யூ.